Hi Murali Tech Videos, please watching, like video, comment, share, subscribe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெச்பி லேப்டாப்பு மாடல் நம்பர் HP455. இது வந்து cannot ஆன் அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்காக வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பவரில் இப்போ ப்ளக்இன் பண்ணி பார்ப்போம். ப்ளக் பண்ணோம்னா போர்ட் 0.11 and 12ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18.50 வோல்ட், 18.5ன்னு சொல்லுவாங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதானு. ஆன் ஆகலை. நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நான் காட்டுறேன். மதர் போர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மதர் போர்டு பார்ப்போம். டஸ்ட் எதுவும் இருக்கா, இல்லை வாட்டர் மார்க் இருக்கான்னு பார்ப்போம். ஷார்ட் சர்க்யூட்டு, இது ஓப்பனு எல்லாம் செக் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன், உங்களை பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக யூஎஸ்பி போர்ட்டை செக் பண்ணுங்கள். யூஎஸ்பி போர்ட்டு, HDMI, லேண்ட் போர்ட்டு இதெல்லாம் வந்து கம்பல்சரி செக் பண்ணி பார்க்கணும். விஜிஏ போர்ட்டு, ஏன்னா மேக்ஸிமம் போர்ட்டில் தான் நிறைய பேர் தெரியாமல் பிரச்சனை ஆகும். ஸோ போர்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. பயாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணிடணும். ஏன் பயாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ண சொல்கிறேன்னா, அதில் 3.5 வோல்ட் இருக்கும். 3 வோல்ட்டு அதனால் 3 வோல்ட் இருக்கும். பயாஸ் ஐசியை ரிமூவ் பண்ணிடணும். சாரி, பயாஸ் பேட்டரியை ஃபியூஸர் வச்சு தான். இந்த இடத்துலலாம் பிளாக்காக இருக்குது. இங்கே இந்த இடம் எல்லாமே ஸோ அதிகமாக யூஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் பிளாக்காக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ லெக்கெல்லாம் கருப்பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கு வாட்டர் டேமேஜ். இந்த இடத்துல வாட்டர் டேமேஜ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபேனை ரிமூவ் பண்ணிடுவோம். CPU ஃபேனை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஹீட் சிங்கோட. பின் எடுத்தாச்சு, ஏன்னா அதுக்கு பின்னாடி எதுவும் இருக்கலாம்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். எங்கே ப்ராப்ளம் இருக்குது என்ன. ரேமை கழட்டோம். 2GB ரேமு. ஸோ ரேம் போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரேமோட போர்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. CPUக்கு கீழே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு லைட்டாக வாட்டர் மார்க் மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணி பார்ப்போம். அது ஒன்று வாட்டர் மார்க்கில் ஜஸ்ட் க்ளூ தான், ஸ்டிக்கர் க்ளூ. ஸோ நம்ம ஃபுல்லாக இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இந்த லேப்டாப்பில் எந்த வாட்டர் மார்க்கும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வோல்டேஜ் இந்த ஐசியில் மட்டும் கொஞ்சம் பிளாக் அடிச்சிருக்கு. சரி, வோல்டேஜ் எல்லாம் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம்.
வந்து வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜிங் லைட்டு மட்டும் பிளிங்க்கு அது மட்டும்தான் எரியுது. ஓகேங்களா? மற்றபடி மீட்டர் பார்த்திங்கன்னா ஆம்பியர் மீட்டரில் 0.13 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சார்ஜிங் ஐஸ் ஐ திங்க் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு செக் பண்ணதில் ஓகே மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணுற ரெகுலேட்டர்லேருந்து 3.3 வோல்ட் வரல. அது எங்கே அந்த போர்ட்டு எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து 20 வோல்ட்டில் மீட்டரை டியூன் பண்ணிப்போம். கண்டினியூஸ் 20 வோல்ட்டு டியூன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பவரை ப்ளக்கின் பண்ணுவோம். பல்ப் ஓகே பிளிங்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெகுலேட்டர் ஆயிடுச்சு. லேண்ட் போர்ட்டு கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைனஸில் டாப்பில் வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஒன்றும் தெரியலை. இந்த பின்னு ஃபஸ்ட் பின்னை செக் பண்ணிக்கிறேன். 0.0 மைனஸ். ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஷார்ட் ஆகலை, ஓப்பனில் இருக்குது. இந்த ரெகுலேட்டர் வந்து ஓப்பனில் இருக்குது. இது பெட் ஐசி, சாரி ரெகுலேட்டர் சொல்லுங்கள். இது வந்து பெட் ஐசி மாஸ்பெட்டு. இது வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த மாஸ்பெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் எப்படி பிசிபி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து போர்டை வந்து நம்ம மாஸ்பெட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே வந்து நம்ம மாஸ்பெட்டை சேஞ்ச் பண்ணுவோம். புதுசு இங்கே இருக்குது. ஸோ புதுசு இங்கே இருக்குது. ஸோ மாஸ்பெட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். மாஸ்பெட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து மதர் போர்டு ஆன் பண்ணி பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்பயுமே வந்து ரேமை வந்து அப்டேட் பண்ணுறது மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போடணும். க்ளீன் பண்ணுறதுனா எப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க நார்மல் எரேசர் இருக்குல்ல, லப்பர்னு சொல்லுவாங்க, எரேசர் எடுத்து இந்த கான்டாக்ட், அந்த காப்பர் கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் க்ளீன் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக க்ளீன் பண்ணிடாதீங்க. பக்கத்துலேயே காம்பவுண்ட், சின்ன சின்ன காம்பவுண்ட் இருக்கும், அதில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். ஸோ ரப்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லப்பர் வந்து ரொம்ப சாஃப்டான லப்பராக இருக்கணும். ஸோ பென்சில் லப்பர் பெட்டர். சில பேர் பழைய மாடல் பழைய மாரி இந்த ரீஃபில் லப்பர் வேண்டாம், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த கான்டாக்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரேமை அப்டேட் பண்ணுங்கள். ஃபேனை போட்டாச்சு, ரேமை அப்டேட் பண்ணியாச்சு. பயாஸ் பேட்டரியை கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். இப்போ வந்து மதர் போர்டு எந்த அளவுக்கு ஆன் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பவர் கீ அங்கே இருக்குது. ஸோ பவர் கீயை எடுத்துகிட்டு ஆன் பண்ணுவோம். ஓகே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேனலோட வர வாசி நம்ம வந்து பேனலோட வர வாசி இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம பவரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே மேலே
ஆரை பார்த்தீங்கன்னா 0.11 இருக்குது. ஸோ பிசிபி ஆனில் இருக்குது. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக லேப்டாப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Like video, comment, share, subscribe.